நடிகை ராதிகா சரத்குமார் மற்றும் நடிகை நிரோஷாவின் தாயாரும் நடிகர் எம்.ஆர். ராதாவின் மனைவியுமான கீதா ராதா நேற்று மாலை இயற்கை எய்தினார். அவருக்கு வயது 86. ராதிகாவுக்கு தாய்தான் எப்போதுமே ஊன்றுகோலாக இருந்திருக்கிறார். ராதிகா நடித்துக் கொண்டிருக்கும் போதே ரேயன் பிறந்திருக்கிறார். தனக்கு எந்தவித ஆதரவும் இல்லாத நிலையில் அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தது எல்லாமே அம்மா கீதா தான். கீதா மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ராதிகாவால் இத்தனை சாதனைகளை செய்திருக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் ராதிகா தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த போதும் அவருக்கு துணையாக ஆறுதலாக இருந்தவர் தாய் கீதா மட்டும்தான். இதை நிறைய தருணங்களில் மகள் ரேயானே சொல்லியிருக்கிறார். பாட்டியின் அரவணைப்பில்தான் நான் வளர்ந்தேன். பாட்டியை பெயர் சொல்லி அழைத்தால் ராதிகா தன்னை திட்டுவார் என்று ரேயான் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். ராதிகாவின் குழந்தையை மட்டுமல்ல, அவருடைய பேரன் பேத்திகளையும் கீதா பாசமாக வளர்த்து வந்தார். ரேயான் தனது கணவர் வீட்டில் இருந்தாலும் ஏதாவது விசேஷங்களுக்கு வீட்டிற்கு வரும்போது பாட்டியுடனும் கொள்ளு பாட்டியுடனும் ரேயானின் குழந்தைகள் நேரத்தை செலவிடும் போட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் நாம் பார்த்திருப்போம். சரத்குமார் ராதிகாவை திருமணம் செய்ய அணுகிய போது கூட அவர் கடந்த கால கசப்புகளை நினைத்து திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் இருந்தபோது கீதா தான் சரத்குமார் நல்லவர், நன்றாக பார்த்து கொள்வார் என ஆறுதல் கூறி அவரை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தாராம். கீதா சொன்னது போலவே ராதிகாவுக்கு சரத்குமார் நல்ல கணவனாக இருந்து ரேயானுக்கு தந்தையாக இருந்து அவரது திருமணத்தை நடத்தி வைத்துள்ளார். அவரது குழந்தைகளையும் தனது பேரன் பேத்திகளாக கொஞ்சி மகிழ்கிறார். அதே நேரம் சரத்குமாரின் முதல் மனைவியின் மகள் வரலட்சுமிக்கும் ராதிகா அண்மையில் திருமணம் செய்து வைத்தார். அதன் பின்னர் தலை தீபாவளி, தலை பொங்கல் என தனது கொட்டிவாக்கம் வீட்டிற்கு வரலட்சுமியையும் நிக்கோலாயையும் வரவழைத்து சீர் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார். சினிமா ஷூட்டிங்கின் போது யார் தன்னிடம் வந்து தேவையில்லாமல் பேசினாலும் தைரியமாக எதிர்க்கக்கூடியவர் ராதிகா. ராதிகா என்றாலே தன்னம்பிக்கை, தைரியம், பாசம், அன்பு இவைதான். அப்படிப்பட்ட மகளை இன்று கண்கலங்க வைத்திருக்கிறார் கீதா. கீதா இலங்கையை சேர்ந்தவர். கீதா ராதிகாவுக்கு மட்டுமல்ல, நிரோஷாவுக்கும் தாய்தான். எம்.ஆர். ராதா அந்த காலத்திலேயே 1 லட்சம் ரூபாய் ஊதியம் வாங்கியவர் என்றால் அதற்கு காரணமும் கீதா தான். அவர் குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்ததால் மட்டும்தான் எம்.ஆர். ராதா நிறைய படங்களில் நடிக்க முடிந்திருக்கிறது. எம்.ஆர். ராதாவின் நடிப்பு ராதிகாவிடம் அப்படியே இருக்கிறது. கடந்த காலங்களில் தனது தந்தை எம்.ஆர். ராதா பற்றி பேசிய ராதிகா, அவர் எங்களுக்கு ஒரு தந்தையாக மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இருந்தார் என்று பெருமையோடு கூறியதுண்டு. அதேபோல நிரோஷாவும் எங்களது தந்தை எம்.ஆர். ராதாவை போல நாங்களும் தனித்துவமானவர்கள் என்று தனது தந்தை குறித்து பேசியிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்புதான் எம்.ஆர். ராதா நடித்த சில வீடியோ காட்சிகளை ராதிகா தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்து தன்னுடைய பாசத்தை பகிர்ந்திருந்தார். அதேபோல கடந்த சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய அம்மாவின் 80வது பிறந்த நாளை ராதிகா மற்றும் நிரோஷா ஆகிய இருவரும் குடும்பத்தோடு கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்போது ராதிகாவின் அம்மா கையில் ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்ட பேண்டேஜ் ஒட்டப்பட்டிருந்தது. அப்போதே பல பிரபலங்களும் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லையா என்ன, அவரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என பலரும் கமெண்ட் செய்திருந்தனர். ராதிகாவின் கணவர் சரத்குமார் தனது மாமியார் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவர் ஒரு வலுவான பெண்மணி. ராதிகா மற்றும் நிரோஷா போன்ற திறமையான பெண்களை இந்த சமூகத்திற்கு வழங்கியவர் என பெருமையோடு கூறியிருக்கிறார். எம்.ஆர். ராதாவிற்கு 3 மனைவிகள் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும். அதில் 3வது மனைவிதான் கீதா. அவருடைய மகள்கள்தான் ராதிகாவும் நிரோஷாவும். அதேபோல எம்.ஆர். ராதாவின் 2வது மனைவியான தனலட்சுமியின் மகன்தான் ராதா ரவி, ராதிகா, நிரோஷா என இந்த 3 பேரும் வெவ்வேறு அம்மாவுக்கு பிறந்திருந்தாலும் எல்லோரும் ஒரே குடும்பமாகத்தான் ஆரம்பத்திலிருந்தே வசித்து வந்திருக்கிறார்கள். அப்போது ராதா ரவி தங்களை மிகவும் பொறுப்பாக பார்த்து கொண்டார் என ராதிகா பல இடங்களில் பேசியிருப்பார். இன்று ராதிகா மற்றும் நிரோஷா இருவரும் கதறி அழுவதை பார்த்து கண்ணீருடன் ராதா ரவியும் அவர்களை தேற்றி வருகிறார். மறைந்த கீதா இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் என கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே ராதிகா இளம் வயதில் வெளிநாட்டில் படித்து வளர்ந்ததாக கூறப்படுகிறது. எம்.ஆர். ராதா இறந்த பிறகு ராதிகாவையும் நிரோஷாவையும் முழுக்க பார்த்து கொண்டது அவரது தாய் கீதா தான். இவர்தான் தனது மகள்களை சரியாக வழிநடத்தி அவர்கள் கூடவே அனைத்து பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறார். அவர்களுக்கு திருமணமான பின்பும் கூட தனது ஆதரவை அவர்களுக்காகவே அளித்து வந்தார். பேரன் பேத்திகளை பார்த்துவிட்ட அவர் தற்போது வயது மூப்பு மற்றும் உடல்நிலை சரியில்லாத காரணங்களால் உயிரிழந்திருக்கிறார். கீதா ராதாவின் இறப்பு அவரது குடும்பத்தினரை பெரிய அளவில் கலங்க வைத்திருக்கிறது. எம்.ஆர். ராதா 1907 பிப்ரவரி 21 சென்னையில் பிறந்தார்.
அவருடைய தந்தையின் பெயர் மெட்ராஸ் ராஜகோபால நாயுடு. அதுதான் இவருடைய பெயரின் பின்னால் இருக்கும் எம்ஆர் என்பது. ராதாகிருஷ்ணன் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். அவருடைய தந்தை ராஜகோபால் ராணுவத்தில் பணியாற்றி வந்தார். ராதாகிருஷ்ணன் சிறுவனாக இருக்கும்போதே ரஷ்ய எல்லையில் நடந்த போரில் மரணமடைந்து விட்டார். அதனால் சிறு வயதிலேயே தந்தையை இழந்து விட்டார் ராதா. சிறுவயது முதலே படிப்பில் மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஆர்வம் இருந்தது கிடையாது. தன்னுடைய அண்ணன் மற்றும் தங்கை ஆகியோர் பள்ளிக்கு சென்றாலும் கூட இவருக்கு பள்ளிக்கு செல்வதில் விருப்பமே இல்லையாம். அதனாலேயே அடிக்கடி தன் தாயிடம் கோபித்துக் கொள்வாராம். அப்படி ஒருமுறை தாயிடம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடிப்போய் ஆலந்தூரில் உள்ள ஆலந்தூர் பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்து விட்டார். ராதாவுக்கு அரசியல் ஆர்வம் அதிகம். பெரியாரின் கொள்கைகளால் கூட ஈர்க்கப்பட்டவர். காமராஜருக்கு தனிப்பட்ட முறையில் நண்பரும் கூட. தன்னுடைய நாடக கம்பெனியில் நடித்து வந்த பிரேமாவதி என்னும் பெண் தன்னை போல கருத்தொற்றுமையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டிருந்ததால் அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சில காலம் கழித்து மனைவி பிரேமலதா மற்றும் மகன் தமிழரசன் ஆகிய இருவருமே அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார்கள். இதற்கு அப்போதைய முதல்வர் அண்ணாதுரை அவர்களே இரங்கல் செய்தியையும் வெளியிட்டிருந்தார். முதல் மனைவி இறந்ததை அடுத்து சில காலம் கழித்து வெவ்வேறு ஊர்களுக்கு நாடகங்கள் நடிக்க செல்லும் போதெல்லாம் அங்கங்கு ஒரு காதல் மலர்ந்தது. அப்படித்தான் சரஸ்வதி, தனலட்சுமி, ஜெயம்மாள் என வரிசையாக திருமணம் செய்து கொண்டார். அந்தந்த ஊர்களில் சொத்துக்களையும் வாங்கி போட்டு குடும்பம் நடத்தி இருக்கிறார். இதில் சரஸ்வதி மற்றும் தனலட்சுமி ஆகிய இருவரும் சகோதரிகள். இறுதியில் இலங்கையைச் சேர்ந்த பெண்ணான கீதாவை மணந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகள்தான் நடிகை ராதிகாவும் நிரோஷாவும். முதல் மனைவி பிரேமாவதிக்கு பிறந்த தமிழரசன் சிறு வயதிலேயே இறந்துவிட அடுத்து தன்னுடைய 3 மனைவிகளின் மூலம் எம்ஆர் ராதாவுக்கு மொத்தம் 12 குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. இதில் ராதிகா, நிரோஷா, ராதாரவி, MRR வாசு ஆகியோர் சினிமாவில் நடிக்கிறார்கள். மோகன் ராதா தயாரிப்பாளர். மற்றவர்கள் வெவ்வேறு துறையை சேர்ந்தவர்கள். Subscribe to One India and never miss an update.